ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஷூஸ் vlog. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று நான் ஷார்ட்ஸில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இன்றைக்கி நான் லாங் வீடியோவாக போட போகிறேன். அதாவது மார்னிங் டு நைட் என்னோடய ரொட்டீன் என்ன அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் எனக்கு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடணுன்றது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் இப்போ தான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்ஸை வச்சு தான் நான் இன்னும் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தோணும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேனோ அதுவும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் நான் அதை சரி பண்ணிக்க பார்ப்பேன். ஸோ என்னோடய தமிழ் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் பெங்களூரில் தான் இருக்கோம். நான் பார்ன் அண்ட் பாட்டம் பெங்களூரில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய தமிழ் கொஞ்சமாக வேரியேஷனாக இருக்கும். ஸோ மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் ஏதாச்சும் ப்ராப்பராக பேசலைன்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் திருத்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு என்னோடய கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ காலையில் ஏஞ்சோடனே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிஞ்சது பிறகு எப்படிடா இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் 1 மணி ஆகிடும். மத்தியானத்துக்கு என்னடா செய்கிறதுன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. மேரேஜ் லைஃப் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே இருக்காது. ஸோ அதுக்கான எஃபர்ட்டும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். பட் ஒரே எஃபர்ட்டை டெய்லி போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலி ரன் ஆகாது. நம்ம விட்டு கொடுத்து எதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டே தான் போகணும். ஸோ இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். இந்த பாத்திரம் கழுவுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லி கழுவிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்படி இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்குள்ளே பாத்திரம் இருக்கும், திருப்பி லஞ்சு செய்கிறதுக்குள்ளே பாத்திரம் இருக்கும், திருப்பி நைட்டுக்கு டின்னர் செய்யும் போதும் பாத்திரம் இருக்கும். எனக்கு எப்படி தோணுன்னா, நான் ஒரு நாளெல்லாம் பாத்திரம் கழுவிட்டே இருக்குன்னு தோணுது. ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி எல்லாமே முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்னொன்று என் பையனுக்கும் டைம் ஆகிடுச்சு, அதுதான் கடகடன்னு செஞ்சிட்ருக்கேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்துச்சு. ஸோ நான் சென்டரில் என் பையன் கூட டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அவனையும் சமாதானப்படுத்தி எப்படியோ ஆட வச்சுட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். நான் இன்றைக்கி சுண்டக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ சுண்டக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் வரும்போது சுண்டக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னால் இப்போ கூட பேசவே முடியல. ஏன்னா எனக்கு நேற்றெல்லாம் ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். 5:30க்கு அப்புறம் என்னவோ தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப கோல்ட் ஆகிட்டு என் வாய்ஸை கூட கேட்கலைங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு. பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. நான் முருகர் கோயிலில் ஒரு வேண்டுதல் வேறு வச்சிட்ருந்தேன். ஸோ டியூஸ்டே நாங்கள் முருகர் கோயிலுக்கு போகிறது வழக்கமாகவே இருக்கும். ஸோ அதனால் அந்த வேண்டுதலையை முடிக்கிறதுக்காக நேற்று நான் திருப்பி குளித்து ரெடியாகி நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ எல்லாமே மதியானம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு சாம்பாரெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் எனக்கு முடியாமல் ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இன்றைக்குன்ற நாளில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு முருகா அப்படி வேண்டிட்டு தான் இருந்தேனே நான். ஸோ நாங்கள் இந்த பக்கம் சாம்பார் இப்படி தான் வைப்போம் பெங்களூரில். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் என்னோடய ஸ்டைல் ஆஃப் சாம்பார் இது தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வேக வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் தான் தாளிப்பு இப்படி கொடுத்து தான் சாம்பார் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னா எல்லாமே பருப்பு கூடயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் போட்டுட்டு அது கூடயே குக்கர் விசில் போட்டுடுவேன். நான் அப்படி தான் சாம்பார் வைப்பேனே. சோம்பேறியாக இருந்தால் அப்படி வைப்பேன், இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணுன்னா இப்படி தான் செய்வேன். ஸோ நான் தக்காளி போடும்போதே நான் உப்பும் போட்டுருவேன். ஸோ அப்படி போகும்போது தக்காளி சீக்கிரம் வேகும். அதுக்கப்புறம் நம்ம அது கூட ஏதாச்சும் காய் ஆட் பண்ணாலும் அந்த காயில் கூட உப்பு இறங்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இதை செய்கிறேனே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூளெல்லாம் ஆட் பண்ணி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் புளி கூட எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை கூட இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பருப்பு தண்ணியை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம்
கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நான் வந்து லாஸ்ட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து நெய் போடுவேன். ஸோ அது ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால. ஸோ சாம்பார் முடிஞ்சிடுச்சு. வீடெல்லாம் பெருக்கி நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமாக பூஜைலாம் பண்ணி என் ஹஸ்பண்ட் தான் பண்ணார். ஸோ பூஜைலாம் பண்ணி போகிற வழியிலேயே உங்களுக்கு டெம்பிள் எல்லாம் காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ என்னைக்காச்சும் ஃப்ரீ இருக்கும்போது நான் டெம்பிளுக்கு போகும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஸோ என்ன ஃபங்க்ஷனுன்னு தெரியல. நல்ல கோயிலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி நம்ம முருகர் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நல்லபடியாக முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேண்டுதலையும் செலுத்திட்டு நான் முருகரை பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்களும் முருகரை நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஸோ தீப ஆராதனை காட்டிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ, பாய்.